ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா, இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு பீமனுடைய ஒரு நியூ எஃப்எஃப்டா. ஓகேவா? இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். அப்படி இல்லாத ட்ரா பண்ணலாம். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இதை நேம் வந்துட்டு ஐ நெவர் ஃபர்கிவ் யூ. ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய மேன்ஷன் காமிச்சிட்ருக்காங்க. ரொம்ப பெரிய மேன்ஷனு. இங்கே ஒரு பர்சன் குக் பண்ணிட்டுருக்காங்க, வெஜிடபிள்லாம் கட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே நிறைய மெய்ட்லாம் இருக்காங்க. இப்போ ஒரு பையனோட ஸ்க்ரீமிங் சவுண்டு கேட்குது. இப்போ அந்த பர்சன் டக்குனு நைஃபை கீழே விட்டுட்டு அப்படியே அந்த ஒரு டேரக்ஷனை திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஒரு ரூம் இருக்குது. எப்படின்னாக்கா மேலே ஒரு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த பையன் பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. இங்கே அதை கேட்குற எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற மெய்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. ஐயோ பாவம், ஏன் இந்த டேங்க அப்படி இருக்காங்க சொல்லிட்டு எல்லாம் திட்டுறாங்க. அந்த பையன் பாவம் தெரியுமா குழந்த மாதிரி இருக்கா. அவனை போய்ட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே. தயவு செஞ்சு அந்த பையனை விட்டுட்டா பரவாயில்லையே. இந்த பையனை எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்க வைக்க முடியாதா? எப்படியாவது கூட்டிகிட்டு போயிட முடியாதா? அப்படி கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுறக்கூடாதா சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்படி தோணுது. ஏன்னா அந்த பையன் ஒரு நரக வேதனையை வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஒரு 8 months-ஆ. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க, அவங்க நைஃபு கீழே விட்டுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு வேகமாக வெளில வராங்க. இங்கே பார்த்தா ஒரு பர்சன் ரொம்ப கேஷுவலாக அப்படி அந்த லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நம்ஜுன் அப்படி சொல்கிறாங்க. சொல்லி என்ன வேணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜின்னு தான் அங்கே ஜின்னு நம்ஜுன்டா. ஓகேவா? இங்கே பாரு நம்ஜுன், எனக்கு பாவமாக இருக்குது நம்ஜுன், அந்த பையனை விட்டு சொல்லுங்க நம்ஜுன். ஓகேவா? அவங்க அப்பா பண்ண தப்பு தான், இல்லைன்னா சொல்லலை. ஓகேவா? தயவு செஞ்சு அந்த பையனை விட்டு சொல்லு நம்ஜுன். பாவம் தான் நம்ஜுன், அவன் பையன் குழந்தை நம்ஜுன், அவன் ரொம்ப சின்ன பையன். அவன் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் இப்போ தான் நம்ஜுன் படிச்சுட்டு இருக்கான். அவன் பாவம் நம்ஜுன், ப்ளீஸ் டேக்கிட்ட சொல்லிவிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கேட்குறாங்க, சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜுன் பார்க்குறாங்க. பாரு, டேவோட கோவத்தை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? என்னோட அப்பா அம்மா மேலே அதிகமாக பாசம் வச்சிருந்தா அவன் மட்டும்தான். என்னோட அப்பா அம்மா இழப்ப வந்துட்டு அவனை தாங்க சொல்கிறியா சொல்கிறாங்க. ஏன்னா இவன் நானே கூட அந்த இழப்பில் வந்து மீண்டு வரல. ஆனால் வேறு வழி இல்லை, என்னோட பிரதர்ஸ் நல்லா இருக்கும்காக நான் அமைதியாக இருக்கேன். ஓகேவா? இப்போ ஜங்குக்கு இன்னும் அங்கே வரக்கூட இல்லை. ஜங்குக்கு என்னோட அப்பா அம்மா இறந்த கூட தெரியாது. அந்த ரீசனால் தான் நாங்கள் இப்போ சொல்லாமல் கூட இருக்கோம். அவன் ஃபாரினில் இருக்கான். ஒவ்வொரு டைம் அப்பா அம்மா எங்கன்னு கேட்கும்போது ஏதோ ரீசன் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கோம். ஆனால் டே அப்படி கிடையாது. ஓகேவா? டே வந்துட்டு அப்பா அம்மா மேலே உயிரே வச்சிருந்தான். நான் இப்போ யோசிக்கிறேன், ஏன் வந்துட்டு அப்பா அம்மா இங்கே விட்டுட்டு அங்கே போகணும்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா உண்மையாக நான் வந்துட்டு விட்டே போயிருக்க மாட்டேன் சொல்லிட்டு இப்போ நம்பிச்சு நடாறாங்க. சின்ன பார்க்குறாங்க. இங்கே பாரு, உங்கள் அப்பா அம்மா இறந்து வந்துட்டு ரொம்ப பெரிய கஷ்டம் தான் இருக்குது. நான் சொல்ல அங்கே ஆண்டி இறந்தது எனக்கும் வருத்தம் தான். ஆனால் அது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு சொல்கிறாங்க. அந்த ஆக்சிடென்ட் யாரும் நடந்துச்சு, அது யாரும் நடந்துச்சு நீயே சொல்கிறாங்க. ஜிம்மோட அப்பாவோட தான் நடந்துச்சு சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம்மு என்ன நம்ஜுன் பண்ணுவான், அவன் பாவம் நம்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது. ஓகேவா? அவங்க அது நான் டேக்கிட்ட சொல்லி பார்த்தாலும் டே கேட்க மாட்டேன். ஓகேவா? இது நான் ஜிம்மோட தப்பு தான். ஆனால் ஜிம்மோட அப்பா தான் தப்பு பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. யாருக்காக தான் அவர் பண்ணார், அவர் என்ன ஜிம்முக்காக தான் பண்ணாரு சொல்கிறாங்க. இங்கே பாரு நம்ஜுன், இங்கே பாரு, அவர் தெரியாமல் பண்ணியிருப்பாரு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவர் என்னோட அப்பா அம்மா மட்டும் அப்படியே வந்துட்டு இறந்து போட்டு அப்படியே விட்டு போயிட்டார்ல. அவர் உயிரோட தானே இருக்காரு. அவர் எனக்கு வந்து ஒன் டே அவர் பையனை தேடி வருவார்ல. அவர் வர வரைக்கும் ஜிம்முக்கு இந்த நரக வேதனை இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜுன் சொல்கிறாங்க. இது கேட்குற சென்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பசங்க வராங்க, நம்ஜுன் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ஜுன் திரும்பி பார்க்குறாங்க. சொல்லு ஜெய்ஹோப் சொல்கிறாங்க. இல்லை ஒரு டைம் நீ வந்துட்டு டேட்டை சொல்லி பார்க்குறேன், நீ சொன்னால் டே கேட்பானே சொல்கிறாங்க. இந்த விஷயத்த யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஓகேவா? அவர் பார்க்க அங்கிள் திரும்பி வர வரைக்கும், அங்கிள் கூட சொல்லக்கூடாது அந்த ஆளை. அவர் ரிட்டன் வர வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஒன் டே தேடி வருவார்ல அவங்க பையனை தேடி. அப்போ வர வரைக்கும் அவருக்கு அந்த பனிஷ்மெண்ட் அவன் கொடுக்குற வரைக்கும் அது வரைக்கும் அந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம ஜிம்முக்கு அவன் கொடுப்பான். ஓகேவா? ஜிம்மின் அந்த பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் சொல்கிறாங்க. இது கேட்குற ஜெய்ஹோப்புக்கு சின்னக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஜெய்ஹோப் என்னக்கா இவங்களோட கசின் பிரதர். ஓகேவா? இவங்களும் ஒன்றா தான் இருக்காங்க ஒரு வீட்டில், கசின் பிரதர் தான். நம்ம ஜின்னு நம்ம நம்ஜுன் வந்துட்டு மேரிடு கப்பல். ஓகேவா? அவங்க இவரும் ஃபாரின் இருந்திருப்பாங்க. இப்போ தான் ரீசெண்டாக ரிட்டன் ஆகிருப்பாங்க. நம்ம டேவோட பேரண்ட்ஸ் இறந்தப்போ தான் அவங்க ரிட்டனே வந்திருப்பாங்க. சின்னக்கு என்ன சொன்னது தெரியல, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம சின்ன தான் அப்படியே மேலே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்க்ரீமிங் சவுண்ட் வந்து அப்படி நின்றுது. இப்போ பார்த்தா அங்கே ஒரு பர்சன் அப்படியே எந்திரிக்கிறாங்க. வந்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு அப்படியே இந்த ரூமை லாக் பண்ணிட்டு கீழே வராங்க. இப்போ அதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வருக்கு கேட்குறான்னு பார்க்கவும் பயம் இருக்குது. எப்படி கேட்குறது சொல்லிட்டு டே அப்படின்னு கூப்பிட்றாங்க. டே திரும்பி பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி முறைச்சி ஒரு பார்வை தான் உன்னோட டே சொல்லிட்டு அப்படி சின்ன அமைதியாக. இப்போது நம்ம ஜின்னு தான் வந்துட்டு ஜெய்ஹோப் நீ இந்த குக்கிங் ஒர்க்கை பார்த்துக்கோ, நம்ம மேலே போகிறோம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஹேங்க சொல்கிறாங்க. இப்போது சின்னதாக மேலே வேகமாக ஒரு பவுலில் ஒரு கிளாத், ஒரு கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம ஆயில் மட்டும் எடுத்துகிட்டு மேலே வராங்க. அப்படியே மேலே வந்துட்டு ரூமில் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஒரு பர்சன் அப்படி வந்துட்டு பார்த்தா அவ்வளோ அந்த பர்சன் பைட் பண்ணியிருக்காங்க. பைட்டிங் மார்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பையன் ஃப்ளோரில் தான் இருக்கான், பெட்டில் கூட இல்லை, ஃப்ளோரில் அப்படி பார்த்து படுத்துட்டு இருக்காங்க. அது அப்படியே எந்திரிக்க முடியல, அவங்க மூவ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து பெயின். இப்போது ஜின்னு தான் போயிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டாக இருக்குது. ஜிம்மினுக்கு எங்க வராதிங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு என்ன ஒரு அண்ணனை நினச்சிக்கோங்க, பாரு அப்படி யோசிக்காத சொல்கிறாங்க. ப்ளீஸ் வேண்டாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மின் அடா ஜிம்மின்னு சொல்லிட்டு கிட்டே வராங்க. அவங்களுக்கு அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு பைட்டும் அப்படியே அப்படின்னா அவங்க ஸ்கின்னையே அப்படி பைட் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக அப்படியே இந்த பிளட்டே வர அளவுக்கு பைட் பண்ணியிருக்காங்க. அவன் என்ன மனுஷனா மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன நினைக்கிறாங்க. எங்க இப்படிலாம் ஒரு சின்ன குழந்தை இப்படிலாம் பண்ணவே கூட ரொம்ப தப்பு. அவன் என்னதான் ஒரு 18 வயசு பையனாக இருந்தாலும் சின்ன பையன்டா. அவங்க அப்பாவோட ரொம்ப பார்த்து
வளர்த்துருக்காரு. இங்கே உள்ள மெய்டு எல்லாருமே சொல்கிறாங்க அவங்க அப்பா அவனை குழந்தை மாதிரியாவே பார்த்து வளர்த்துருக்காரு சொல்லிட்டு. அம்மா அந்த பையன் வேறு நீ இப்படிலாம் பண்ணலாமா, தப்பு இல்லையா, அவங்க அப்பா பண்ண தப்புக்கு அவனை ஏன் பனிஷ் பண்ணுறேன், அவன் குழந்தை இல்லையா சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது ஜிமின் ரொம்ப அழுதாங்க. அவருக்கு வந்துட்டு அழகு கூட தெம்பலங்க பாரு. இந்த தண்ணி குடி சொல்கிறாங்க, வேண்டாம் சொல்கிறாங்க, ப்ளீஸ் குடி பார்க்க சொல்லிட்டு அவங்க அந்த தண்ணி ஃபீட் பண்ணி விட்டுட்டு இப்போ அப்படியே அந்த காயத்தெல்லாம் அப்படியே மறந்து போட்டு விட்றாங்க. எங்கள் ட்ரெஸ்ஸு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க ட்ரெஸ் அப்படியே அங்கே ஃப்ளோரில் பறந்து கிடக்கு. இப்போ சின்ன போய்ட்டு ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டு விட்றாங்க. அவருக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. லெக்கெல்லாம் அப்படியே வந்து ரொம்ப ஷிவர் ஆகுது, மூவ் பண்ணவே முடியல. எவ்ரிடே அவருக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கிடச்சிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த பக்கம் நம்ம ஜெகப் தான் பார்க்குறாங்க. ஜெகப் ஒரு பசங்க கால் பண்ணுறாங்க. சுகா சொல்கிறாங்க சொல்லி ஜெகப் சொல்கிறாங்க, சுகா நான் வந்துட்டு ஒரு ஃபேவர் சொல்கிறாங்க சொல்லி கேட்க சொல்கிறாங்க. இல்லை நீ ஒரு டைம் வந்து டேக்கிட்ட சொல்கிறாங்க பாரு, உனக்கே தெரியாத டேவோட கோவத்தை பற்றியே சொல்கிறாங்க. இல்லைடா அந்த பையனை பார்க்க ரொம்ப கோவமாக இருக்கா, அவன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான்டா, அவன் நரக வேதனை நினைப்பிச்சிட்டு இருக்கான்டா, எனக்கு அது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ப்ளீஸ்டா அந்த பையனை கொஞ்சம் விட்டு சொல்லக்கூடாதா. 8 months ஆகிடுச்சு இல்லை, 8 months அவன் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தானே இருக்கான். அவன் பாவம்டா, அவனை இந்த மாதிரி அவன் பண்ணுறதும் நாங்கள் போயிட்டு மருந்துலாம் போட்டு அவனை க்யூர் பண்ணுறதும் அகைன் அவன் வந்து ஹர்ட் பண்ணுறதும் அதெல்லாம் நல்லாவா இருக்குது சொல்கிறாங்க. பாவம்டா அப்படி சொல்கிறாங்க. போனோம் சுகா பார்க்குறாங்க. பாரு எனக்கும் பாவமாக தான் இருக்குது, இல்லை நான் சொல்லலை, இவன் அந்த பையனை சரியாக பார்த்தது கூட கிடையாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நான் அங்கே வந்து பேசினா கூட டே கேட்க மாட்டான். ஓகேவா, டே ரொம்ப கோவத்தாக இருக்கான். உனக்கே தெரியுங்களா, டேக்கு அவங்க அப்பா அம்மானா உயிரை சொல்கிறது, அவங்க அம்மா மேலே அவங்க உயிரே வச்சுருந்தான். அவங்க இறந்து போகிறதுக்கு சின்ன அப்பா ரீசனாக இருக்கும்போது அவன் எப்படி விடுவான் சொல்கிறாங்க. இல்லை சுகா சொல்கிறாங்க, பாருடா வேறு எந்த ஹெல்ப் பண்ணி கேள்றா, இதில் மட்டும் என்ன பண்ண முடியாது. ஓகேவா, டேக்கு இன்ஸ்டாவில் பேசக்கூட முடியாது வை அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. இதில் நம்ம ஜெகப் பண்ண சுகாவுமே மேரிட் தான்டா. ஓகேவா, ஆனால் அவர் இங்கே இருக்கார். எனக்கா நம்ம சுகா ஜெகப் எல்லாம் ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். இல்லை நம்ம ஜிமினை தவிர மற்ற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ நம்ம ஜெகப்புக்கும் என்ன பண்ணுறது தெரியல. எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னக்கா, ஜிமினை வந்து சர்வ் பண்ணி விட்டுற மாட்டோமா அப்படி சொல்லிட்டு தான். ஏன்னா 8 months பாவம் குழந்தை அப்படி ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே மெதுவாக அப்படியே காலை கீழே வைக்க முடியல. நம்ம அப்படி நம்ம ஜின்னு தான் தூக்கி அந்த பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ வேண்டாம் ஏங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு அவன் வெளில போயிருக்கான். ஓகேவா, உட்கார சொல்ல அவர் பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இப்போ அவர் அந்த ஃபோன் பண்ணுறாரு நம்ம ஜெகப்புக்கு. சொல்லுங்கள் ஹேங் சொல்கிறாங்க. ஜெகப் ஃபுட் எடுத்துட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் ஃபுட் எடுத்து மேலே வராங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும், அவங்களால அப்படி பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க சொல்லிட்டு. அவர் எதுவும் தடுக்க மாட்டார். டே பனிஷ் பண்ணுறதையும் அவர் தடுக்க மாட்டார். இவங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதையும் தடுக்க மாட்டார். அவர் அப்படியே அமைதியாக இருப்பார். இந்த பக்கம் நம்ம ஜெகப் ஃபுட் எடுத்து வந்து கொடுக்க நம்ம சிந்தா சாப்பிட சொல்கிறாங்க. ப்ளீஸ் எங்க வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. என்னோட அப்பா கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா உன்னோட அப்பா தப்பு பண்ணிருக்கா நீ சொல்கிற, ஆனால் அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லை சரியா, அதனால தான் உங்கள் அப்பா தான் இது பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. என் அப்பா அப்படி பண்ண மாட்டாரு சொல்கிறாங்க. எங்களுக்கு புரியுது ஜிமின், இப்போ எனக்கு உங்கள் அப்பா தப்புனான்றதான் எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு உன்னை எப்படியாவது வந்து சேவ் பண்ணி விட்டேன்னு தோணுது. இல்லை நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. என்னத்துக்கு நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, என் அப்பா தப்பே பண்ணல, கண்டிப்பாக ஒன்றே என் அப்பா வருவாங்க, வந்துட்டு அவர் தப்பே பண்ணி ப்ரூவ் பண்ணுவார், ப்ரூஃப் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போவார் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. அங்கே பாரு அது வரைக்கும் சொல்கிறாங்க நான் இருப்பேன் சொல்கிறாங்க. பாரு ஜிமின் அப்படிலாம் அது வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ இங்கே பாரு ஏற்கனவே நான் ரொம்ப உடம்பு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் ஹீட் பண்ண தாங்கிப்பேன். டேக்கு வந்துட்டு அவ்வளோ கோவம் இருக்கலாம், அவ்வளோ வந்துட்டு என் அப்பா மேலே அவருக்கு கோவம் இருக்குது. அது அப்படி என்கிட்ட காமிக்கிறாருல, காமிக்கட்டும், எனக்கு என் அப்பா மேலே நம்பிக்கை இருக்குது, என் அப்பா இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க வந்துட்டு அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நான் என் அப்பா கூடவே சேர்ந்துட்டு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ நான் அதை வாங்கிக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ அவன் இவ்வளோ டேஸ் ஒன்று கொடுத்ததுலாம் பனிஷ்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறியா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க அவர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, என் அப்பாவை கொல்லணும் தானே அவர் நினைக்கிறாரு, என் அப்பாவை கொல்லணும்னு தானே அவர் ஆசைப்படுறாரு, என் அப்பாவை கொல்லும் போது என்ன சேர்த்தே கொண்டு விட்டுருவோம் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது சின்ன ஜெகப் பார்க்குறாங்க. என்ன பேசுகிற சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னோட அப்பா எனக்கு எப்பவும் ட்ரூவாக இருந்ததாங்க, என் அப்பா எப்பவும் ஃபேக்கே இல்லை, என் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான். எப்போவுமே ஒருத்தவங்களை நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்கு நம்ம 100% ட்ரூவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான். என்ன ஒருத்தவங்க ட்ரஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு நான் ட்ரூவாக தான் இருப்பேன். என் அப்பாவை என்னோட அங்கிள் கிம் அங்கிளும் கிம் ஆண்டியும் வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக என்னோட அப்பா வந்துட்டு எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். அவர் சுச்சுவேஷன் தான் எதுவும் நடந்திருக்கு, நாங்கள் என்ன நினச்சேன்னு தெரியாது, ஆனால் என் அப்பாவை நம்புகிறேன். என் அப்பா எந்த பணத்துக்குலாம் ஆசைப்படுற பாசனே இல்லை, என்ன தவிர என் அப்பாவுக்கு ஹாப்பினஸ்ன்றது இல்லை அப்படி சொல்லி ஜிமின் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இவங்க நினைக்கிறாங்கனாக்கா சரி அவங்க அப்பான்றதுலாம் வந்துட்டு பாசமாக இருக்கா, மற்றபடி அவங்க அப்பா தப்புன்றது எந்த பசங்களும் சம்டைம்ஸ் தெரியாது, சம்டைம்ஸ் பசங்க தப்புன்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியாது இல்லையா, அப்படி சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் இந்த இடத்துல ஒரு அடி கூட நகர மாட்டேன், ஏன்னா தப்பிச்சுலாம் போக ட்ரை பண்ண மாட்டேன், என் அப்பா வரட்டும் வந்துட்டு நான் இந்த தப்பும் பண்ணி சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிவிட்டு அன்னைக்கு நாங்கள் யார் சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணால் அந்த வீடியோ நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து ஹானஸ்டாக இருக்காங்க. ஏன்னா நம்ம ஜிமினோட அப்பா இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம டேவோட அப்பாவோட மேனேஜர். ஓகேவா, ரொம்ப சின்சியராக இருந்த ஒரு பர்சன் தான். ஆனால் சம் சுச்சுவேஷன் சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கும், அதில் டேவோட அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க, இதுதான் நடந்திருக்கும். ஜிமில் அப்பா வந்துட்டு அந்த பிளேஸில் இல்லை, அவர் வந்து கொஞ்சம் போயிட்டாரு, அவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டார் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க.
இப்போட்டே தான் என்னோட அப்பா அம்மாவோட சாவுக்கு காரணம் அவங்க தான். அவங்க என்னைக்கு இருந்தாலும் ஒன் டே அவங்க ஜிமினி வீட்டில் பக்கத்தில் தான் ஒரு வீடு இருந்திருக்கும். ஓகேவா, அவங்க வீடு தான் பக்கத்தில் தான் அவங்க வீடு. ஆனால் ஜிமினி அன்றைக்கே அவர் எடுத்து வந்துருப்பார். அப்படி தரத்தான எடுத்து வந்து ரூமில் லாக் பண்ணவர் தான். இந்த ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது சொல்லிப்பாரு. இப்போ வரைக்கும் ஜிமினி அந்த ரூம் விட்டு வெளில வரவும் இல்லை. எப்போயாவது ஜேக போன ஜிமினி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஜிமினை வெளில கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வெளில நிற்க வைப்பாங்க. வெயிலெலாம் கொஞ்சம் பேக் வச்சுட்டு ரிட்டன் ஜெட்டே வரதுக்கு முன்னாடி ரூமில் கூட்டு போய் வச்சுருவாங்க. இப்படி தான் இருந்திருக்கும். நம்ம ஜிமினும் என்னோட அப்பா வந்து தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்குறப்ப ஜிமின் சொல்கிறது ஒன்றே ஒன்றா, என் அப்பா தப்பு பண்ணல, என் அப்பா தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னாக்கா நான் அன்றைக்கி எங்கள் அப்பாவோட சேர்ந்து பனிஷ்மெண்ட் வாங்கி எடுத்துப்பா சொல்லிட்டு இப்படி தான் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் இப்படி தான் நடந்திருக்கு. அப்படியே நம்ம இன்னும் சொல்லி பார்க்கலண்டா, நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா, அவர் எங்கே இருக்காரு கண்டுபிடிச்சிங்களா சொல்கிறாங்க. இல்லை, அவர் எங்கே இருக்காருன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல சொல்கிறாங்க. இப்போ தான் கிடைப்பாரு சொல்கிறாங்க. தெரியல, பார்க்கலாம், நாங்கள் தேடி பார்க்குறோம். ஓகேவா, கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்லது சொல்கிறாங்க. சரி ஓகே சார், கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோ கோமா இருக்காங்க. தாண்டா ஓகேவா, அவ்வளோ கோமா இருக்காங்க மிஸ்டர் பார்க். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக உங்களை வந்துட்டு கொல்லாமல் விடவே மாட்டேன். என் கைகளை உங்களை கொள்ளுவேன். உங்களே சரி, உங்கள் பையனும் சரி, உங்கள் பையனுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் எதுக்காக தப்பிச்சு போயிட்டு இத்தனை டேஸ் வராமல் இருக்கீங்க? உங்கள் பையனை தேடி நீங்கள் வரணும் தானே, ஏன் வராமல் இருக்கீங்க? எனக்கு தெரியும் உங்கள் பையன் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் இல்லை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் மேலே பாசம் இருக்காதா? எங்களுக்கு எங்கள் அப்பா மேலே பாசம் வந்துருக்குதா? உங்கள் பையன் வந்துட்டு ஹாப்பியாக வேணும், உங்கள் பையன் ஹாஸ்பிட்டல் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் தானே இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு நம்ம தான் ஜெம்ரா அப்பா மேலே அவ்வளோ கோவமாக இருக்காங்க. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜெயகோபம் ஜிம்முக்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விட்டு அப்படியே ஜிம் வந்து ரூமில் உட்கார வச்சுட்டு மெடிசன்லாம் போட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம தாண்டா நைட்டு வரையாங்க ஜிம்மில் அப்படியே வந்துட்டு அந்த ஃப்ளோரில் தான் படுத்திருக்காரு. அவர் எப்போயும் ஃப்ளோரில் தான் படுத்துருப்பாரு, பெட்லாம் படுக்க மாட்டார். பட் வந்து பார்க்குறாங்க, பார்த்தா ஜிம்மில் அப்படியே அமைதியாக படுத்திருக்காரு, எதுவுமே பண்ணல. கிட்ட வராங்க, கிட்ட வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஃபேஸ் திருப்பி பார்க்குறாங்க, பார்த்தா ஃபேஸ் ஃபுல்லாக காயம் தான், ஃபுல்லாகவே ஒரு பைட் பண்ண மார்க் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கோவம் அப்படியே கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க நம்ம ஜிம்மோட சிக்ஸ். ஜிம் டக்குனு ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அவருக்கு வந்து இப்போ பயம் கிடையாது, எப்போவுமே டெய்லி நடக்குது இல்லையா, 1 டே 2 டேஸ் அப்படின்னாக்கா பயப்படலாம், கொஞ்சம் அந்த நர்வஸ்லாம் இருக்கும். அது எவ்ரிடே நமக்கு இந்த மாதிரி நடக்குதுப்போ அவங்களுக்கு அந்த வலியெல்லாம் மறுத்து போயிருக்கும்ல, வலிக்கும். ஒவ்வொரு டைம் பெயினில் அடித்து காயத்தை திரும்பி அடிக்கும் போது பெயினாக தான் இருக்கும். ஆனால் அவருக்கு அந்த வலின்ற மனசில் வந்து மறுத்து போச்சு. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு அப்படி ஜிம்மில் சிக்ஸ் வந்து கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அப்படியே இப்போ போயிட்டுப்பா அப்படி ஒரு மாதிரி பைட் பண்ணி இழுக்கிறாரு. நம்ம ஜிம்மில் தூசரமாக அமைதியாக இருக்காங்க. இப்போ கையில் அவர் கூட அப்படி இருக்காரு. இப்போவும் நம்ம ஜிம்மில் ஸ்க்ரீமிங் சவுண்டு கேட்டுட்டு தான் இருக்குது. இந்த ரூமில் சவுண்ட் ப்ரூஃப் கிடையாது, ஃபுல்லாக கேட்கும். அந்த மேன்ஷன் ஃபுல்லாக ஜிம்முடைய அலற சத்தம் கேட்டே இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. இப்போ தான் வந்துட்டு பார்க்குறாங்க, இங்கே பாரு, இன்னைக்கு நான் ஃபாரின் போகிறேன், ஓகே, உன் அப்பனை தேடி தான் போகிறேன், உன் அப்பா மட்டும் கிடைக்கட்டும், வந்து உங்கள் 2 பேருக்கு சேர்த்து சமாதி கட்டுறேன், என்ன கூட்டிகிட்டு வந்து இங்கேயே எங்கள் அப்பா அம்மா அப்படி எங்கே ஃபியூனரல் ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்களோ அப்படியே பக்கத்துலேயே உன்னையும் உன்னோட அப்பனையும் சேர்த்து புதைக்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் ரொம்ப பார்த்துருக்காங்க, கண்ணில் அப்படியே டேஸ்ட் போயிட்டுருக்கு. அவரோட கண்ணில் வர டேஸ்ட் கூட பேக்கலாயிட்டு பிளட் மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு வலியோட கலந்து வருது அது. இப்போ தான் ஜிம்மில் கூட அப்படி இருக்காங்க, அப்படியே பைட் பண்ணி அப்படி ஒரு மாதிரி இருக்காங்க. இருந்துட்டு வந்து வச்சுக்கிறான் சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. கிளம்பி கீழே வராங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க, போலாமா சொல்கிறாங்க, போலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் நான் ஜின்னை பார்த்துட்டு பாரு ஜின்னு சொல்கிறாங்க, நம்ஜன் சொல்கிறாங்க, எந்த ஒரு சுச்சுவேஷனுமே ஜிம்மில் தப்பிச்சு போகக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, நாங்கள் சொன்னால் மட்டும் அவன் போக போகிறான், அவன் ஒரு இன்னசென்ட், அவன் இப்போ வேறு மாதிரி இருக்கான் சொல்லிட்டு நம்ம ஜின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. உங்களை நம்புறேன், ஓகேவா, ஒரு வேளை ஜிம்மினுக்கு தப்பிச்சு போயிருந்தானா அப்புறம் டேவோட கோவத்துக்கு நீயும் அழகாக வந்திருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன் தம்பிக்கிற நான் பயப்பட மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ திருப்பி பார்க்குறாங்க, அங்கே அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ சின்ன அமைதியாகிறாரு. இப்போ நம்ம நம்பிச்சு அந்த வரேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு, பார்த்து நடந்துக்க சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க, எப்படி இப்படி மாறினாங்க, அவங்க பேரண்ட்ஸ் இறந்து ஒரு ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக இப்படியா என்கிட்ட இந்த நம்பிச்சு இப்படி நடந்துக்கிறான் சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இவங்களும் அரேஞ்ச் மேரேஜாக நடந்திருக்கும், அத்தை பையன் மாமா பையன் அரேஞ்ச் மேரேஜ் ஆனால் இந்த அளவுக்கு, ஏன்னா இவங்க ரொம்ப ஃபாரினில் இருப்பாங்க, லாங் டிஸ்டன்ஸ் இருந்ததுனால மேரேஜ் பண்ணிக்கிட்டதால பெருசாக யாருக்கும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் அதிகமாக தெரியாது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெகோப் சொல்கிறாங்க, சொல்லுங்க ஜின்னு சொல்கிறாங்க, இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், இவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு எதுவும் நம்ம எல்லாம் ரீசன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான், இது ஒரு ஆக்சிடென்ட் தானே சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் அப்படியே அவர் வந்துட்டு ஆக்சிடென்ட்ல அவர் தப்பிச்சு போயிருந்தாவே இருக்கட்டுமே, அதுக்காக என்ன பண்ண முடியும், அது அவங்க ஃபேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. எது நம்ம வந்து ஜிம்மில் வந்து தப்பிக்க வச்சிருவோமே, நம்ம தப்பிக்க சொன்னால் மட்டும் அவங்க தப்பிச்சு போயிடுவோம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதில் அது நம்ஜின் போட்டு எப்படி மூளை வந்து மழங்கி போயிட்டு போட இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன திட்டிருக்காங்க. சரி விடு அப்படி சொல்கிறாங்க. நம்மளுக்கு தான் வருத்தம், அங்கிள் ஆண்டி ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப நல்ல பர்சன்ஸ் தான், இறந்துட்டாங்க, கஷ்டமாக இருக்கு, என்ன பண்ண முடியும் சொல்கிறாங்க. சரி விட்டு அப்படி சொல்லிட்டு அவள் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் இப்போ அந்த பையனுக்கு என்னாச்சு சொல்கிறாங்க, தேர்ல சொல்கிறாங்க. சரி வா சரி மேலே போய் பார்க்கணும்னு பார்த்தா ஜிமின் வாங்கிட்டார். இன்றைக்கி பண்ணதில் அவர் வாங்கியே போயிருக்காரு. இப்போ நம்ம சின்ன பார்க்குறேன், நீ வாங்கியே போயிட்டேன்னா கால் பண்ண டாக்டருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஃபோனில் நம்ம ஜேவுக்கு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க, மின்கும் சொல்கிறாங்க, சொல்லு ஜெயகோப் சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு சொல்கிறாங்க வரேன் சொல்லிட்டு அவர் வராரு. அவருக்கு நல்லா தெரியும் நடக்கிறதெல்லாம், எப்போதும் அவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு, இதெல்லாம் தேவையா இவனுக்கு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் எங்கே கேட்குறான் அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபைனில் நம்ம மின்கும் அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு படுக்க வச்சுறாங்க. இந்த பக்கம் நம்ம சின்னும் நம்ம ஜெயகோப்பும் அப்படி வந்துட்டு
ஜிமின் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. இவனை தூக்கி அந்த பெட்டில் படுக்க வச்சு சொல்கிறாங்க. சரிட்டு ஃபைனில் ஜிமினை தூக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க. இப்போ 2 பேருமே வந்து பக்கத்தில் தாண்டா படுக்கிறாங்க. சரி பாவம் பக்கத்தில் படுத்துப்போம் சொல்லி படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் படுக்க அப்படி தூங்கி மயக்கத்தில் இருப்பார். அப்படி தூங்கிருக்காரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிமின் எப்பவும் போல எழுந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம சின்னதாங்க பாரு இன்னைக்கு ஜெட்டே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. என் அப்பாவை தேடி தானே போயிருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் உன்னோட அப்பா எங்கே இருக்குதா அவங்க நியூஸ் வந்திருக்கும் போல் அவங்க தேடி போயிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப டேஸ் வருது. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிமின் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. வா கீழே சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. இப்போ முதல் தடவை அந்த மெய்ட்லாம் 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஜிமினை நிற்க பார்க்குறாங்க. ஏன்னா ஜிமினா ஜின்னும் ஜேகப்பும் மேலே தான் கூட்டிகிட்டு போடுவாங்க. கீழே கூட்டிகிட்டு வந்து கிடையாது. இதுதான் முதல் தடவை ஜிமின் படி இறங்கி வரதே. ரொம்ப கஷ்டப்பட்டு மெதுவாக கால வைக்கிறாங்க. வா சொல்லிட்டு பார்த்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகப் ஃபுட்டெல்லாம் சோப் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறாங்க. அங்கே 2 பர்சனோட பிக்சர் இருக்குது. அந்த ஃப்ரேம் வந்துட்டு இறந்து போயிருப்பாங்களே அந்த பிக்சர் இருக்குது. அது பார்க்குற ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிம் ஆண்டி கிம் அங்கிள் கண்டிப்பாக என்னோட அப்பா உங்களை அப்படி பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் எப்படி இறந்து போனீங்கன்னு தெரியாது. ஆனால் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எனக்கு நிறைய லவ் கேர் கொடுத்துருக்கீங்க. நான் உங்களை போய் அப்படி என் அப்பா பண்ணியிருப்பாரா? அப்படி என் அப்பா பண்ணியிருந்தா நானே என் அப்பா பண்ணிக்க மாட்டேன். ஒருவேளை என் அப்பா அப்படி இப்போ வரைக்கும் பண்ணலன்னு நம்புகிறேன். தெரியாமல் ஏதாவது என் அப்பா வந்துட்டு கொஞ்சம் செல்ஃபிஷாக என்னை பற்றி யோசிச்சிருந்து உங்களை விட்டுட்டு போயிருந்தாங்கனாக்கா உங்களை ஆக்சிடென்ட் ஆகிறப்போ உங்களை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா சாரி மன்னிச்சிருங்க. அப்படி திரும்பி நான் அப்படி உங்களை பார்த்துப்பேன். அவர் மாதிரி ரியஸோட பார்க்குறாங்க. ஜேகப்புக்கு சின்னக்குலாம் புரியுது. இங்கே பாரு அழகாக சொல்கிறாங்க. இதே வீட்டில் தான் நம்ம ஜிமியோட பிக்சரும் நம்ம டேவோட அம்மாவோட பிக்சர் இருக்குது. அவங்க நம்ம ஜிமினை சின்ன வயசில் ரொம்ப தூக்கி கொஞ்சம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜிமியோட அம்மா பிறந்தமே ஜிமியோட அம்மா இறந்துருப்பாங்க. அது ரீசனால அவங்க தன்னோட குழந்தையாவே அவங்க பார்த்துருப்பாங்க. டேக்கு ஜிமினுக்கு ஒரு 6 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல ஓகேவா. அதனால ஜிமினுக்கு கொஞ்சம் சின்ன பையனாக இருப்பாரா. அவர் தூக்கி வந்து அவங்க தூக்கி கொஞ்சிருப்பாங்க. நம்ம டேவோட அப்பாவும் சரி டேவோட அம்மாவும் சரி ஜிமின் தூக்கி கொஞ்சிருது ப்ளே பண்ணுறது ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பிக்சர் கூட அவங்க வீட்டில் இருக்காங்க 2 பேரும் ஒன்றா. டேவோட அம்மாவும் ஜிமின் எடுத்த பிக்சர் கூட இருக்குது. அதை பார்க்குறப்ப அவருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் இறந்து போயிருப்பீங்கன்னு நம்பவே முடியல தெரியுமா. நீங்கள் இறந்துட்டீங்கன்றது கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜிமினோட அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஜேகப்போ ஜிமின் டேஸ்ட் அவாய்ட் பண்ணுறாங்க. சாப்பிட பாசுறாங்க. ஜிமின் சாப்பிட்றாங்க. இப்போ அப்படியே போயிட்டு 1 வீக் ஆகுது. அந்த 1 வீக்கில் தான் ஜிமின் கொஞ்சோட நிம்மதியாக இருக்காங்க. ஏன்னாக்கா அவருக்கு அந்த பெயின் இப்போ இல்லையா. அதை இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக க்யூர் ஆயிருக்காரு. ரொம்பலாம் க்யூர் ஆகல. ரொம்ப கொஞ்சம் லைட்டாக க்யூர் ஆயிருக்காரு. க்யூர் ஏன்னா அடிக்கடி வந்து நம்ம ஜிமினுக்கு சூட்லாம் வச்சிருப்பாட்டா ஓகேவா. சூட்டுனாக்கா நான் சிகரெட்டை பிடிச்சி கையில் வந்துட்டு அங்கங்கே கையில் வந்து வச்சு விட்டுறது. அப்புறம் இன்னும் இதெல்லாம் கொடுத்துருப்பாரு. எனக்கு சொல்ல கஷ்டமாக இருக்குது ஓகேவா. அதனால தான் இன்னும் நிறைய பண்ணியிருப்பாரு. அவர் உடம்புல நிறைய காயங்களாக இருக்குது. ஆறாத காயங்களாம் இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம ஜிமின் அப்படியே வந்துட்டு அந்த 1 வீக்கில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருப்பாரு. இப்போ தான் கூட மெய்டெல்லாம் அந்த ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் தம்பி தப்பிச்சு போயிருங்க சொல்லிட்டாங்க. ஆனால் ஜிமின் தப்பிச்சு போக மாட்டா சொல்லிட்டு அப்படியே இருக்காரு. ஃபைனலாக அங்கே போன இடத்துல நம்ம நம்பிச்சனும் நம்ம டேவும் போனது தாய்லாண்டா ஓகேவா. தாய்லாண்டு தான் போயிருப்பாங்க. தாய்லாண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அங்கே பாரு நீ என்ன சொன்ன சொல்கிறாங்க. நீ மிஸ்டர் பார்க்கஸ் பார்த்ததுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் எங்கே தான் பார்த்தேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் எங்கே போனாலும் தெரியல சொல்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் போகும் சொல்கிறாங்க. சரி ஓகே டே நான் பாயிண்ட்டுக்கே வரேன். நான் உனக்கு கேட்குறேன் அதை கொடுக்குறியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ பார்க்கோட பையன் ஜிமின் என்கிட்ட கொடுத்தா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் பார்க்கோட பையனை ஜிமின் இருக்கானா அவன் என்கிட்ட நீ கொடுத்தனாக்க நான் அவன்கிட்ட பார்க்க கொடுக்குறேன் சொல்கிறாங்க. என்ன பேசுகிற சொல்கிறாங்க. ஆமாம் பாரு தப்பு பண்ணது பார்க்கு தானே தெரியிட்டு இருக்க. பார்க்கோட பையன் என்ன பண்ணா நீ அவனை என்கிட்ட கொடுத்துறேன் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு அவ்வளோக்கும் வருதுங்க பாரு சொல்கிறாங்க. நான் பார்க்கோட பையனை பார்த்துருக்கேன் ஓகேவா. ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேல நான் அவனை பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தான் எனக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. நம்ஜனுக்கு அது கேட்க ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. டே கொஞ்சம் யோசிக்காம நான் அவனை கொடுத்தா நீ அவர் கொடுத்துருவா சொல்கிறாங்க. நான் கொடுத்துருவேன். நீ மட்டும் ஜீவனை கொடுத்தா என்கிட்ட கொடுத்துரு. நான் அடுத்த செகண்டே பார்க்க ஒன்றை கொடுத்துறேன் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே கொஞ்சம் கூட யோசிக்காம என் கிளம்புங்க சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க கிளம்புங்க சொல்லி இப்போ அவங்க ஒரு ஓன் ஜெட்டில் தான் கிளம்புறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. டே கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறாங்க. அங்கே எனக்கு அதுக்கு அவ்வளோ சொல்லிட்டு அப்படியே வராங்க. எங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. இன்றைக்கி ஜிமின் பார்க்க அவ்வளோ எனக்கு இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்காரு. நம்ம ஜிமின் ஜின்னு தான் ஒரு நியூ ட்ரெஸ் கொடுத்துருப்பாரு போட்டுக்க ஜிமின் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி ஜிமின் அது போட்டிருப்பாரு. ஏன்னா ஒரு ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கும். சரிட்டு அவர் இந்த ட்ரெஸ் கொடுக்குறவோ அந்த ட்ரெஸ் தான் நம்ம ஜிமின் போட்டு அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு கரெக்டாக ஜின்னுக்கிட்ட பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாரு வெளில. இப்போ நான் கரெக்டாக டே வராங்க. டேவை பார்த்ததும் ஜின்னுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இப்போ நம்ம பின்னாடி பார்க்குறாங்க ஜிமினோட அப்பா இருப்பாங்களா சொல்லிட்டு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. டேவை பார்த்ததும் ஜிமினுக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி பயம் இருக்குது. டேவோட கண்ணில் அப்படியே ஒரு கோவம். இப்போ ஃபைனலாக நம்ம டே தாண்டா அப்படியே வந்து ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. டே கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறாங்க. அங்கே இங்கே இருந்தால் சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அப்புறம் அப்படியே வந்து ஜிம்மில் ஹேண்டை தர எடுக்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு வந்து டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ இங்கே டே தான் வந்து நம்ஜன் அங்கே பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் ஜின்னோட ஹேண்டை பிடிச்சிடறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கடா கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லல எங்கடா கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. அவர் சொல்லவே இல்லை எதுவுமே. இந்த பக்கம்
நம்ம டே தான் அப்படி ஜிம்மில் ஹேண்டை தரத்தானு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஒரு காரில் தள்ளுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு அவர் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதும் அங்கே வந்து ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. இப்போ அதில் போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது, எங்கே போகிறோன்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ அவர் அப்படியே வந்துட்டு அந்த ஹெலிகாப்டர் அவங்க வந்து ஒருத்தவங்க இன்னும் ட்ரைவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் அவங்க வந்துட்டு அந்த பைலட் அவங்க தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஃபைனல் ஆகிப்போ ஒரு தாய்லாண்டு போயிடுது. கொரியா டு தாய்லாந்து பக்கம் தானே, டக்குன்னு போய் ரீச் ஆகிடுது. அங்கே போயிட்டு இறங்கினதுமே வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. டக்கா ரொம்ப நடு தீவு மாதிரி இருக்காது. ஒரு வீடு கூட இல்லாத ஒரு தீவு, ஒரு தனி பில்டிங், ஒரு பெரிய ஹவுஸ், ஒரு பெரிய மேன்ஷனு, சுற்றி பார்த்தா கடல் அப்படி இருக்குது. அப்படி ஒரு பிளேஸ் தான் நம்ம டே கூட்டிகிட்டு வராங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு எங்கே போகிறோன்னு சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஜிம் டே கூட சில பாடி கார்ட்ஸும் வராங்க. அப்படியே அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக இங்கே ஒரு பர்சன் அப்படியே கோட் ஷூட்லாம் போட்டுட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக நின்றுருக்காங்க. நம்ம ஜிமின் அப்படி வந்து பார்க்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க இவங்களா இவங்க பேர் லீ யாங் மின். ஓகேவா சொல்கிறாங்க. லீ யாங் மின் சொல்கிறாங்க. இவர் கேள்விப்பட்டிருப்பாரு. அவர் நம்பர் 1 வந்துட்டு ஒரு மாதிரி மாஃபியா சொல்லி கேள்விப்பட்டிருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. யாங் மின் ரொம்ப வந்துட்டு உன் மேலே ஆசைப்படுறேன். ஓகேவா, உன்னை கொடுத்தா தான் உன் அப்பா என்கிட்ட தருவான் நம்ம. சரியா, அதனால தான் ஓகே உன்னை கொடுத்தா தான் அவர் வேணாலும் வாங்க முடியும். ஓகே சொல்லி போகணும். பட்டே தான் அப்படியே ஜிம்னை பிடிச்சி அந்த லீ மேலே தள்ளி விட்டுறாங்க. லீ அப்படியே ஜிம்னை பிடிச்சிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேவா அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா ஜிம்முக்கு டேக்கான சின்ன வயசு ஸ்டோரியை சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேன்ற மாதிரி பார்க்குறாங்க. எதுவுமே கொஞ்சம் கூட ஒரு கண்ணில் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கூட அந்த இறக்கன்றதே இல்லை. அப்படி இருக்குது. அப்படி பார்த்துட்டு இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ எங்கே அவனோட அப்பா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம லீ தான் வந்துட்டு இங்கே பாரு, இங்கே இல்லை வேற ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. வேற ஒரு பிளேஸா? ஆமாம் சொல்கிறாங்க. லீ என்கிட்ட ப்ளே பண்ணா சொல்கிறாங்க. நான் ப்ளே பண்ணல. ஓகேவா, நீ தான் 2 பிரின்சஸ் சென்டர் கொடுத்துட்டியா வா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. பாரு யுவர் மைண்ட் பிரின்சஸ். ஓகேவா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக வச்சுக்கோ வா சொல்லிட்டு அப்படி லீ யங் மேன் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்னுக்கு பயமாக இருக்குது. நோ அப்படி சொல்கிறாங்க. அப்படி கூப்பிட்றாங்க. கண்டுக்கவே இல்லை. அப்படியே வந்துட்டு அவர் வந்து திரும்பி நின்றுருக்காரு. இந்த பக்கம் நம்ம லீ யங் மேன் தான் அப்படியே ஜிம்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பாடி கட்டை கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, அவங்க மேலே ஒரு சின்ன நாகம் கூட படக்கூடாது. ஓகேவா, யாரோட யாரோட ஷேடோ கூட படக்கூடாது. பத்திரமா பார்த்துக்கிறீங்க நான் வர வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அப்படியே தான் வந்துட்டு பார்க்குறாங்க. எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம லீ யங் தான் வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பிளேஸை காமிக்கிறாங்க. இதில் தான் அவர் அடிச்சு வச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போது போயிட்டு அவங்க பாடி கடை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு பேஸ்மெண்ட்லாம் இருக்குல்ல, ஒரு பெரிய குடோன், அது ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க அங்கே ஜிம்ல அப்பா மயங்கி இருக்காங்க. இங்கே பாரு இவர் உயிரோடு தான் இருக்காரு அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு எதுவும் சில பாடி கடை தூக்க சொல்கிறாங்க. பாடி கார்ட்ஸ் அப்படியே ஜிம்ல அப்பா தூக்குறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அந்த ஹெலிகாப்டரை வைக்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவரும் நோ மென்ஷன் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடாரு. இந்த பக்கம் நம்ம லீ யங் மேன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஜிம்ல பார்த்துருக்கோம் ஒரு டைம். அப்போது தான் அவன் மேலே கிரேஸியாக இருப்பான். ஆனால் அந்த டைம் வந்துட்டு யாருக்கிட்ட யார் வந்து யாருக்காக ஃபைட் பண்ணாங்களோ இப்போ அதே பர்சன் தான் அவங்கள பிடிச்சி அவங்ககிட்ட தள்ளிட்டு போயிருக்காங்க. இப்போது வந்துட்டு அதில் யங் பார்க்குறான். நீ ஒரு இடியட் அப்படி சொல்லிட்டு அவங்க லைஃப் என்ன நினச்சி தெரியாமல் பண்ணுறல அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடாரு. ஆனால் நான் தான் லக்கி அப்படி சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காருங்க. பாருங்கள், எனக்கு 1 வீக்கில் மேரேஜ் ஆகும். ஓகேவா, எல்லாரும் இன்வைட் பண்ணுங்க. எல்லாரும் மாஃபியா ஃபுல் பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு எல்லாரும் இன்வைட் பண்ணுங்க. பண்ணிட்டு ரொம்ப பெரிய மேரேஜ் இங்கே வேற ஒரு பிளேஸில் சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ரொம்ப கிராண்டாக நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எல்லா கண்ட்ரியோட மாஃபியாஸ் பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு எல்லாரும் வரணும். எங்கள் மேரேஜை பார்த்து எல்லாரும் அசந்து போயிடணும் அப்படி சொல்லிட்டு லீ யங் மேன் சொல்கிறான். இப்போ என்ன பார்க்குறாங்க. அப்படியே ஆகட்டும் சார் சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் எங்கேயும் மனசு ஒரு மாதிரி வலிக்குது. சரி, அப்படி அந்த வழிலாம் ஒரு பெரிய விஷயம் தெரியல. அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக இப்போ நான் அவங்க பேக் டு கொரியா வந்துடுறாங்க. கொரியா வந்து ஸ்டில் நம்ம ஜிம்மில் அப்பா மயக்கத்தை தான் இருக்காங்க. ரொம்ப டேஸாக அந்த லீ வந்துட்டு சாப்பாடுலாம் கொடுக்காம வச்சதுனால அவர் மயங்கே இருக்காரு. இப்போ நம்ம டேவோட டே வந்துட்டு அப்படியே வந்துட்டு தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு பிளேஸில் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. கண்ணு முடிக்கிட்டு வைக்க கண்ணு முடிச்சதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. டேயால் சொல்கிறாங்க. எப்போது நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன் தெரியுமா? நம்மளோட அப்பா அம்மாவுடைய ஃபியூனரல் ஃபங்க்ஷன், அதாவது அவங்க இறந்த ஃபர்ஸ்ட் இயர் வரும் இல்லையா, அந்த டைமில் தான் நான் வந்துட்டு அனுப்பி வைப்பேன். அப்போ தான் வந்துட்டு அவங்களோட ஆத்மா சாந்தியோட சொல்கிறாங்க. இப்போது நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க. பாருங்கள், எனக்கு தெரியும். ஓகேவா, எது பண்ணால் கரெக்டாக தெரியும். ஓகே, இதுக்கப்புறம் யாரும் ஆகாதீங்க. அங்கே பாருங்கள், இங்கேருந்து இவர் தப்பிக்கிறதுக்கோ யாரும் இங்கே இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அவன் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கான் சொல்கிறாங்க. உயிரோட தான் இருக்கான். ஓகேவா சொல்கிறாங்க. ஜினுக்கு ஒரு மாதிரி உயிரோட தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ அது போகணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அப்போ நல்ல அந்த பையன் இங்கே இருந்தால் கூட இவன் சேர்த்து கொண்டு பண்ணியிருக்கான். அவன் எங்கேயோ போயிருக்கான். அது வரைக்கும் சந்தோஷம் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய பார்க்குறாங்க. எனக்கு எதுவும் தப்பாக இருக்குது சொல்கிறாங்க. தப்பாக இருக்குது. ஆமாம், இவன் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்துட்டு யோசிச்சிருக்கானா, கண்டிப்பாக இவரை இவர் கண்டுபிடிச்சிருக்காங்கனாக்கா இது ஒரு பெனிஃபிட் எல்லாமே கொடுத்துருக்க மாட்டான். எதுவும் நடந்திருக்க சொல்கிறாங்க. நம்பிச்சுட்டு கேட்க சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. நான் பல டைம் கேட்டேன் வந்துட்டு சொல்லவே மாட்டான் சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம் சொல்கிறாங்க.
சொல்லிட்டாங்க. சரி நான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் பார்க்கை அப்படியே அடைச்சி வச்சுறாங்க. இப்போ பார்க்கோட பாக்கெட்டில் ஒரு ஃபோன் இருக்குது, அது வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம பார்க் தான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைசை நினைவு வந்துட்டு இருக்கு. நினைவு வந்து வர அவருக்கு ஒரு மாதிரி ஐஸ் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்க்குறாரு, பார்த்துட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்து எங்கே இருக்கோம் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்து அந்த ரூம் அவ்வளோ ஃபெமிலியராக இருக்குது. பார்த்துட்டு இதெல்லாம் இது டேவோட மேன்ஷனோட ரூம் தான். ஓகேவா, அவர் பார்க்குற இந்த ரூமுக்கு நான் எப்படி வந்து சொல்லி பார்த்துருக்காங்க. பார்த்து டக்குனு ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா அங்கே ஒருத்தவங்களோட நம்பர் கால் வந்துட்டு இருக்கு. ஹலோ சொல்கிறாங்க, சார் மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு போகிறீங்களே, என்னாச்சு? உங்களுக்கு கிடைக்காத மருந்துன்னு உங்கள்கிட்ட வாங்கிட்டு சொன்னேன், எங்கே போனீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அதுவா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோன் வைங்க, நான் வரேன் சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி பார்த்தா டோரில் லாக் ஆகிருக்கு. ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்குதுங்க சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் பார்த்தா எங்கே எப்படி தப்பிக்க போகிறோம், என்ன நடக்குதுங்க, தலை சுற்றி என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியல. சரி என்னதான் சரிங்க வந்து பப்ஜி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஜிமின் சரி பார்க்கலாம்டா. நம்ம லீமின் தான், அவன் பேர் வந்து லீ ஆங்கிட்டா. ஓகேவா, லீ வந்து பார்க்குறான். பார்த்தா ஜிமின் ஒரு பெட்ரூமில் அப்படியே வந்துட்டு இருக்காரு. அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. இங்கே பாரு பிரின்சஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போது சரி ஜிமின் பார்க்குறாங்க. பிரின்சஸ் எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு நீ பிரின்சஸ் தான். ஓகேவா, எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, உன் மேலே நான் கிரேஸியாக இருக்கேன். இந்த வேர்ல்டுலேயே எனக்கு ஒரு கிரேஸ் திங்ஸ்னால் அது உன் மேலே மட்டும்தான். ஓகேவா, ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருக்குது. உன்ன மாதிரி ஒரு பர்சன் இல்லை, அவ்வளோதான். ஓகேவா சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. என்ன பார்த்தா நீ ஸ்கூல் படிச்சிருந்த சின்ன பையன், என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு கேட்குறான். கேட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அறுபது ஒரு பார்க்கறதுக்கு. பாரு என்ன அப்பெல்லாம் பார்க்குறது. ஓகேவா, நான் மேரேஜ் பண்ணிட்டு லீகல் என் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணி நான் எல்லாமே பண்ணுவேன். ஓகேவா, என் கூட ரொம்ப ஹாப்பியான லைஃப், உனக்கு ஒரு அந்த ஹெவனே காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் நான் இங்கே இருக்க சொல்லி என் அப்பா சொல்கிறாங்க. உங்கள் அப்பா பத்திரமா டே கூட போயிட்டாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. டே கூட சொல்கிறாங்க. டே கூட உங்கள் அப்பா அனுப்பி வச்சுட்டா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. டே கண்டிப்பாக தன்னோட அப்பா எதை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்படுறாங்க. பேசுங்க பாருங்க கூட வெக் பண்ணி கேட்குறேன். என்ன கொரியா கூட்டிகிட்டு போக முடியுமா சொல்கிறாங்க. கொரியாக்கா அவனை கொரியா கூட்டிகிட்டு போகிறதுக்கான அவனை அங்கே கூட்டிகிட்டு வர சொன்னேன் சொல்கிறாங்க. உன் அப்பாவை கிட்னாப் பண்ணது இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணது. ஓகேவா, என் நாட்டே உன் அப்பாவை தரேன்னு தெரியும், அது ரீசன் என்ன தெரியும். ஓகேவா, அதனால தான் அவன் என்ன பண்ணியிருக்கானு தெரியும். ஓகேவா, நான் அப்ளை பண்ண மாட்டேன். ஓகேவா, உனக்கு ஃபுல்லாக க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, அவன் ஒன்றும் பயப்படாத, இங்கே ரொம்ப நீ சேஃபாக இருக்க புரியுதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது ரூம் ஃபுல்லாகவும் அப்படி ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியான ரூம் தான், எல்லா திங்ஸுமே காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஜிம்மோட பிக்சர் ரொம்ப பெரிய பிக் ஃப்ரேமாக இருக்குது. இது சொல்லி பார்க்குறாங்க. உன்னோட பிக்சர் தான். ஓகே, உனக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தது சொல்கிறாங்க. ஜிம் ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்காரு அதில். அது பார்க்கும்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. இவனை பார்த்தா ஏதோ ஒரு லைக் ஜிம் மேலே ஒரு சைக்கோவாக இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. சரி ஓகே, நம்ம இதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கண்டினியூ பண்ணாமல் வேணாமான்னு சொல்லிட்டு. ஓகேவா, பை டேக் கேர் எவ்ரிவன்.